வெல்கம் டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிலிக்கான் ப்ரஷ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சாம்பிள் டம்மி ஃபேஸ் வச்சுருக்கேன், அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. இந்த ப்ராடக்ட் நான் ஒரு 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வாங்கும் போது சப்போஸ் இது பிரேக் ஆகிடும், இது உடஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்து வாங்கினேன். நம்ம ஒன்ஸ் இதை வாங்கி பார்ப்போம் எப்படி தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். இது நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் பிரேக் ஆகலை. இந்த டம்மி ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த டம்மி ஃபேஸ் வச்சு தான் நான் கிளாஸஸ், ஐப்ரோ எக்ஸ்டென்ஷன் கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டேன். அதனால தான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த டார்க் வயலட் கலர் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் டோனுக்கும் டம்மியோட ஸ்கின் டோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் டோன் கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஆனால் டம்மியோட ஸ்கின் டோன் அந்த மாதிரி கிடையாது. அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஏன்னா அதோட மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி. அதனால் இதில் நான் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நல்லா நம்ம அந்த பிளெண்ட் பண்ணணும். அதுமாதிரி பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். டம்மியோட கார்னர் ஏரியாஸ்லாம் ஏன் கம்ப்ளீட் ஆகலை, ஃபினிஷிங்காக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின் டோனுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் அதுக்குள்ளே நம்மளால் போக முடியல. நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு சைடு நான் ஐ ஷேடோ கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது சைடுக்கும் அதேமாரி நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ ப்ரெஷ்ஷுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷ்ஷில் நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கும் போது அந்த ப்ரெஷ்ஷை நம்ம லிக்விடோ சம்திங் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். அந்த லிக்விட் கண்டென்ட், அந்த மாய்ஸ்சரைசர் அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கும். நம்ம இன்னொரு ப்ராடக்ட் எடுக்கும் போது அது கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் சிலிக்கான் ப்ரெஷ்ஷில் நம்ம இந்த மாதிரி வைப் பண்ணிட்டால் போதும், அது நல்லா க்ளீன் ஆகிடும். நம்ம இன்னொரு ப்ராடக்ட் எடுக்கும் போது அந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் நமக்கு மிக்ஸ் ஆகாமல் அந்த ஒரிஜினல் ப்ராடக்டோட கலர் நமக்கு அக்யூரேட்டாக வரும். இப்போ நான் வேறு ஒரு ஐ ஷேடோ எடுத்து அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது ஆக்சுவலாக நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மேக்கப் போடும்போது ப்ரெஷ்ஷு அதுதான் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. நான் அதுதான் குட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் ப்ரெஷ்ஷில் நம்ம மைன்யூட்டான போடுற எல்லாத்துக்குமே ப்ரெஷ் யூஸ் பண்ணி போடுறது தான் நல்லாயிருக்கும். இந்த சிலிக்கான் ப்ரெஷ் எதுக்கு நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா பிளெண்ட் பண்ணலாம். இதை வச்சு நல்லா ஒரு பிளெண்டிங் ப்ராசஸ் பண்ணலாம். அதனால் அதுக்கு வேணால் இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை ஒரு மைன்யூட்டான ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒன்று மைன்யூட்டான விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இதை நம்ம ப்ரெஷ்ஷு தான் ஆக்சுவலாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மேக்கப் பிளேட்டில் நான் கொஞ்சமாக லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். நான் ப்ரெஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் டம்மியோட லிப்ஸுக்கு தான் உங்களுக்கு லிப்ஸ்டிக் மாதிரி அப்ளை பண்ணி காமிக்கலான்னு இருந்தேன். பட்டு டம்மியோட லிப்ஸில் யாருக்குன்னே கலரிங் கொடுத்ததுனால நான் உங்களுக்கு ஐஸ் ஏரியாவில் அதை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ப்ரெஷ்ஷில் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த டம்மியோட ஐ கார்னர் ஏரியாஸில் நம்மளால் ஸ்மூத்தாக அந்த ப்ராடக்டை அப்ளை பண்ண முடியுது when comparing to சிலிக்கான் ப்ரஷ். இப்போ நம்ம டம்மிக்கு ஷேட்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அந்த ப்ரெஷ்ஷில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிட்டு. இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு சில லிக்விட்ஸ் வச்சுருப்பாங்க, அதை வச்சு நான் அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் கிளாத்தை வச்சு உங்களுக்கு சும்மா ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பட் ஈவன் தோ அந்த ப்ராடக்ட் அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கும். சம்திங் அப்படியே லிக்விட் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணாலுமே அந்த லிக்விடோட மாய்ஸ்சர் கண்டென்ட் அதில் இருக்கும். சிலிக்கான் ப்ரெஷ்ஷை வச்சு நான் இந்த சைடு உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் வச்சுருக்கிற ப்ரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் அதோட திக்னஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் மைன்யூட்டான ஏரியாவில் நம்ம அதை அப்ளை பண்ணக்கூடாது. நான் ஐஸுக்கு இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்கள் அதுமாரியே அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா, நம்மளோட ப்ராடக்ட் கொஞ்சமாவது நம்ம ஐஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நம்ம என்ன தான் கேர்ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாலுமே நமக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளையும் அறியாமல் சில டைம் அதனால் இந்த மாதிரி திக்கான பொருளெல்லாம் வந்து நம்ம ஐஸ் ஏரியா மைன்யூட்டான ஏரியாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சில மைன்யூட்டான ப்ரெஷ்ஷஸ்லாம் இருக்குது, அதை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நான் ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ளஷ் நல்லாவே அப்ளை ஆகும். ஏன்னா நமக்கு ப்ளஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட் ஃபினிஷாக வேணும், ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் வேணும். உங்களுக்கே இதில் பார்த்தாலே தெரியும் அது நம்ம எப்படி ப்ளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ 2 சைடும் ப்ளெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம திரும்ப இதேமாரி நல்லா வைப் பண்ணிட்டோம்னா எல்லாமே போயிடும். நம்ம புது ப்ராடக்ட் எடுக்கும் போது அந்த ப்ராடக்ட் மட்டும் நமக்கு கரெக்டாக அந்த கலர் மிக்சிங் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த டம்மிக்கு நம்ம லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். மெயினாக இந்த ப்ராடக்ட் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கலர் லிப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம், ஷேட்ஸ் வச்சுருக்கோம், அந்த லிப்ஸ்டிக்கோட ப்ரெஷ்ஷும் அட்டாச்சாக வரும். இப்போ நமக்கு அந்த ப்ரெஷ்ஷில் ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதே ப்ரெஷ்ஷில் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதாக இருக்காது. அதுக்கு இந்த ப்ரெஷ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வைப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இந்த ப்ராடக்ட் ஆனால் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். நம்ம லிப்ஸுக்கு நல்லாவே அது ஒரு பிளெண்ட் பண்ணி கொடுக்குது. அந்த கலரிங் திட்டாக இல்லாமல் நமக்கு லிப்ஸ் ஒரு ஈவனான கலராக நமக்கு பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும். இதோட இந்த செக்ஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye.